எல்லோருக்கும் வணக்கம், காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சமையல் வந்து பீட்ரூட் பொரியல், அப்புறம் வந்து சாதம், அப்புறம் அந்த அக்காவுக்கும் எனக்கும் இன்றைக்கி காலையில் மதியத்துக்கு 2 வேலைக்கும் சேர்த்து நான் குழம்பு வச்சிட்டேன். சாரி, ஓப்பன் பண்ண முடியல. தோசை சுட்டு ஹாட் பாக்ஸில், அப்புறமா வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், அப்புறம் காராமணி எல்லாம் போட்டு குழம்பு. இன்னைக்கு ரசமும் வைக்கல, தயிர் இருக்குது, தயிர் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வர்றவங்கள வந்து கேட்டாங்க என்கிட்ட. எனக்கு ஸ்நாக்ஸ் காட்டுறேன். இந்த மாதிரி வந்து வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லணும், சாப்பிட்றீங்களான்னு கேட்கக்கூடாது அப்படின்னு ஏதோ ஒரு மேடையில் அது மாதிரி ரீல்ஸ் பார்த்தேன். சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு ஸ்நாக்ஸ் எனக்கு இது சாப்பிட்றீங்களான்னு தான் அதாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, வேண்டாதவங்க தான் வந்து சாப்பாடு போடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் வந்து இந்த மாதிரி நினைப்பாங்க. சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் கிடையாது. இப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்தாங்கன்னா நாங்கள் மத்தியான சாப்பாட்டுக்கு இங்கே வந்துடுவோம். நாங்கள் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம வீட்டில் சாப்பாடு இருக்கும் இல்லாத போகும் முன்கூட்டியே சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி வைக்கலாம். மோஸ்ட்லி எல்லாரும் அதை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மனுஷாளுங்கெல்லாம் அப்படி பண்ணுவாங்க. அது வந்து இயற்கை தான். எனக்கு அது ஒரு டவுட் வந்துச்சு. சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டால் என்ன, வாங்க சாப்பிடுங்க. இப்போ நான் ஃபுல்லாக ஒருத்தர் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா காலைல டிஃபனு, மதியம் லஞ்சு ஏதோ ஒன்று முடிச்சுட்டு சும்மா கொஞ்ச நேரம் போயிட்டு பேசிட்டு வந்துடுவோம். சும்மா டீ மட்டும் அப்படி குடிச்சிட்டு. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வயிறு வேணும்ல சாப்பிட்றதுக்கு. நீங்கள் அந்த மாதிரி வந்து யோசிக்காதீங்க. சாப்பிட்றீங்களான்னு கேட்டால் யார் வீட்டுக்கும் போகாதீங்க. சாப்பிட்றீங்களான்னு அவங்களும் அன்போடு கேட்பாங்க. அதை ஏன் பெருசாக எடுத்துக்கின்னு அதெல்லாம் ஒரு விஷயம்னு அதை போட்டு அதெல்லாம் யோசிக்க வைக்க தோணுது. இங்கே பாருங்கள், அத்திப்பழம் வந்து எனக்கு கொஞ்சம் வயிறு பிரச்சனைன்னு சொல்லி நான் வாங்கினேன். நேற்று வாங்கினது சோப் பேஸ் வாங்கி வச்சுருக்கேன். சோப் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு இதோட வீடியோ போடுறேன். அந்த மாதிரியெல்லாம் யோசிக்காதீங்க. சாப்பிட்றீங்களான்னு கேட்டால் நான் கூட யார் வந்தாங்கன்னா என்ன வேணும், என்ன சாப்பிட போகிறீங்க, சுகர் பேஷண்ட் இருப்பாங்க. டீ குடிக்கிறீங்களா, டீ வேணுமா, உங்களுக்கு வேறு ஏதாவது க்ரீன் டீ வேணுமா, இல்லைனா வந்து சர்க்கரை கம்மியாக போடவா, சர்க்கரை அதிகமாக போடுவா, அந்த மாதிரி வந்து நம்ம கேட்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. தெளிவாக கேட்டால் அவங்க சொன்னாங்கன்னா அந்த மாதிரி போட்டு கொடுக்கலாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அதுதான் எனக்கு தோணுச்சு சொல்லணும்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம்.